சங்கீதம் 91 14வது வசனம். அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஜெபிப்போம். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மலை வேளையிலே உம்முடைய சத்திய வார்த்தைகளுக்கு நேராக நாங்கள் வருகிறோம். கர்த்தாவே, உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசுகிறீர். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் உம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறீர். ஆண்டவரே, மகிமைப்படுத்தப்பட்ட உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கர்த்தாவே அறிந்து கொள்ள, அதற்கு கவனமாய் செவி கொடுக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. எதுமானீர் செய்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தின் நன்மைகளை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். தேவன் எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றும் ஆதாரமுமாய் இருக்கிறார். God is the source of all that is good. பாருங்க, எல்லா நன்மைகளுக்கும் நம்முடைய தேவன் ஊற்றாய் இருக்கிறார். அவர் தான் நம்முடைய சோர்ஸ் ஆஃப் சப்ளை. நமக்கு வர வேண்டிய எல்லா நன்மைகளும் அவரிடத்திலிருந்து தான் வருகிறது. நம்முடைய தேவைகள் எல்லாம் அவர் மூலமாய் தான் சந்திக்கப்படுகிறது. நம்முடைய தேவைகளை பாருங்க, மனுஷன் சந்திக்கிறது இல்லை. மனுஷன் மூலமா சில தேவைகள் சந்திக்கப்பட்டாலும் அது தேவனால தான் சந்திக்கப்படுகிறது. மனுஷன் பாருங்க ஒரு கருவியா பயன்படுகிறான். நம்ம அப்பா அம்மா நம்முடைய சோர்ஸ் கிடையாது, இல்லையா? மாமா மாமியார் நம்முடைய சோர்ஸ் கிடையாது. பாருங்க, பேப்பர்ல ஒரு செய்தியை வாசித்தேன். அதுல இந்த கிறிஸ்தவர்கள் அல்லாத கோயில்ல ஒரு ஆளு ஒரு ஜெப குறிப்பு எழுதி போட்டிருக்கிறாரு. கிறிஸ்தவ கோயில் இல்லை, அது ஜெப குறிப்பு எழுதி போட்டிருக்கிறாரு. அந்த ஜெப குறிப்புல அவர் எழுதியிருக்கிறாரு, அடுத்த திருவிழாவுக்கு நான் வருவதற்கு முன்பதாக எங்க மாமியார் சாகணும். எங்க மாமியார் இருக்கக்கூடாது. இவர் என்ன யோசிக்கிறாருன்னா, மாமியார் தான் தடை, நன்மைகளுக்கு மாமியார் தான் தடையா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க நினைக்கிறாரு. நான் சொல்றேன், மாமியார் சோர்ஸும் கிடையாது, மாமியார் தடையும் கிடையாது. மாமியார் கொடுக்கவும் முடியாது, மாமியார் எடுக்கவும் முடியாது. பாருங்க, எல்லாவற்றுக்கும் சோர்ஸ் நம்முடைய தேவனா இருக்கிறார். மனுஷன் இன்னைக்கு பாருங்க, தேவனை அறிந்து கொள்வானால் மனுஷர்களை அவங்க தடையா இருக்கிறாங்களேன்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா தேவனை விசுவாசிச்சா பாருங்க, மனுஷ தடைகள் எல்லாவற்றையும் தாண்டி கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். மாமியார் குறுக்க வந்தாலும் பரவாயில்ல, மாமனார் குறுக்க வந்தாலும் பரவாயில்ல, எல்லாரையும் தாண்டி தேவன் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அவங்களே பார்த்து ஆச்சரியப்படுகிற விதத்துல பாருங்க, நம்முடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆகவே பாருங்க, கர்த்தர் தான் நம்முடைய சோர்ஸ். எல்லா நன்மைகளும் அவரிடத்துல தான் வருகிறது. ஓரல் ராபர்ட்ஸ் பாருங்க, ரொம்ப வருஷத்துக்கு முன்னால அவர் ஒரு சின்ன சபைக்கு பாஸ்டரா இருந்தாராம். அது ஒரு ஸ்தாபனத்தினுடைய சபை. அந்த ஸ்தாபனத்தில் நிறைய சபைகள் இருக்குது. அதில் இவருடைய சபை ஒரு சபை, சின்ன சபை. பாருங்க, வாரத்துக்கு $55 கொடுப்பாங்களாம். $55 பத்தாதான் பாருங்க அவருக்கு. ஏன்னா மனைவி இருக்குது, பிள்ளைகள் இருக்கிறாங்க, பாருங்க வீட்டு தேவைகள் இருக்கிறது, சாப்பிடணும், ட்ரெஸ் வாங்கணும், காருக்கு பெட்ரோல் போடணும், இப்படி பல காரியங்கள் இருக்குது. வாரத்துக்கு $55 சுத்தமாக பத்தாதான். இவருக்கு அந்த ஸ்தாபன ஆட்கள் மேலே ஒரே கசப்பு. ஒரு $5 கூட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. எல்லாம் போய் கேட்டெல்லாம் பார்த்துட்டாராம், முடியாதுன்ட்டாங்களாம். பாருங்க, $5 கூட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்களே, அவங்க மேலே ஒரே கசப்பாம் பாருங்க. ஒரு நாள் ராத்திரி படுத்திருக்கும் போது அவங்கள நினைச்சு பாருங்க, கர்த்தர்ட்ட புலம்புனாராம் ஜெபத்துல. இந்த மாதிரி பண்றாங்க ஆண்டவரே,
$55 தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டானுங்க. அதுக்கு மேல கூட்டவே மாட்டேங்கிறானுங்கன்னு சொல்லி கர்த்தர்ட்ட கேட்டபோது, கர்த்தர் சொன்னாராம், பாருங்க, அவங்க உன் சோர்ஸ் கிடையாதுப்பா, நான் தான் உன்னுடைய சோர்ஸு. நீ என் மேல விசுவாசம் வையி, என் மேல நம்பிக்கை வையி அப்படின்னு சொல்லி கர்த்தர் பாருங்க பர்சனலா சொல்லி கொடுத்தாராம். இன்னைக்கும் தனிப்பட்ட ரீதியில கர்த்தர் அவருடைய பிள்ளைகளோடு இடைப்படுகிறார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அதுதான் நம்முடைய தேவனுடைய விசேஷம் பாருங்க. ஒவ்வொருவரோடும் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அவருக்கு ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் பாருங்க அவருடைய கண்மணியை போல இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஒவ்வொருவரோடும் தனிப்பட்ட ரீதியில கர்த்தர் இன்றைக்கும் இடைப்படுகிறார். இன்றைக்கும் உள்ளங்களோடு பேசுகிறார், இன்றைக்கும் போதிக்கிறார், இன்றைக்கும் பாருங்க வழி நடத்துகிறார், இன்றைக்கும் பாருங்க பாதை காண்பிக்கிறார். இருக்கிறீங்களா? இருந்தா ஆமென்னு சொல்லுங்க. ஓரல் ராபர்ட்ஸ்கிட்ட பர்சனலா வந்து சொல்றாராம், அவங்க உன்னை சோர்ஸ் கிடையாது, நீ அவங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கிறதுனால தான் இந்த மாதிரி புலம்பிட்டு கிடக்குற. நான் தான் அவனுடைய சோர்ஸ்ன்னு சொல்லி பாருங்க கர்த்தர் சொன்னாராம். அன்னைக்கு பாருங்க அவருக்கு ஒரு பெரிய வெளிச்சம். ஆகவே அந்த வாரம் வாங்கின அந்த $55 அப்படியே காணிக்கப்பட்டியில் போட்டாராம். போட்டுட்டு ஆண்டவர்கிட்ட சொன்னாராம், ஆண்டவரே நீங்க தான் சொல்லியிருக்கிறீங்க, நான் தான் அவனுடைய சோர்ஸ்ன்னு சொல்லி சொல்லியிருக்கிறீங்க, நான் உண்மை மேல நம்பிக்கை வைக்கிறேன், இனிமேல் இவங்களெல்லாம் நான் நம்ப மாட்டேன், நீர் தான் என்னுடைய ஆதாரம் சொல்லி காணிக்கப்பட்டியில் போட்டாராம். பாருங்க, வீட்டுக்கு வந்தா மனைவி ஒரே சண்டையா, ரூபாய் எங்கன்னு கேக்குது அந்த அம்மா. இவர் சொல்லறான் காணிக்கப்பட்டியில் போட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லி. அன்னைக்கு ஒரே பாருங்க வீட்டில் ஒரே லடாயம். காலையில 3 மணிக்கு பாருங்க ஒரு ஆள் வந்து கதவு தட்டுறானா. காலையில 3 மணிக்கு கதவை தட்டிட்டு பாருங்க $400 4 $100 நோட்டு. அவர் சொல்றாரு, எனக்கு சொந்தமா அவ்வளவு பணத்தை நான் பார்த்ததே இல்லை. அந்த காலம் பாருங்க 50 வருஷத்துக்கு முன்னால. அதை கொண்டாந்து இவர்கிட்ட கொடுத்துட்டு சொன்னானா, கர்த்தர் என்னை தூங்க விட மாட்டேன்ட்டாரு, இந்த $400 உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொல்லி என்னை வந்து கம்பல் பண்ணதுனால என்னால் தூங்க முடியல, இந்த வச்சுக்கோ நான் போய் தூங்க போறேன்ட்டு போனான் பாருங்க. அவர் சொல்றாரு, அன்னைக்கு இருந்து டோட்டலா நான் மாறிட்டேன், கர்த்தர் மேல என்னுடைய நம்பிக்கை வைக்க பழகி கொண்டேன், கர்த்தர் தான் என்னுடைய ஆதாரம். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்வோம், தேவனே நீரே என்னுடைய ஆதாரம், நீரே என்னுடைய ஊற்று. பாருங்க அவர் தான் ஊற்று. அதனாலதான் ஆபிரகாம் பாருங்க சோதோமின் ராஜா பொண்ணு தேசத்தின் பொண்ணை கூச்சி வச்சுக்கிட்டு அவன் மிகுந்த பாருங்க ஒரு நன்றி பெருக்குனால ஆபிரகாம் செய்த உதவிக்காக ஆபிரகாம்கிட்ட சொல்லுகிறான், இந்த பொண்ணையெல்லாம் நீ எடுத்துக்கோ, ஜனங்களை மட்டும் எனக்கு தந்துருன்னு சொல்லி ஆபிரகாம்கிட்ட சொன்ன போது ஆபிரகாம் சொன்னான், இந்த குவியல்ல ஒரு பாதரட்சியின் வார கூட நான் நினைச்ச மாட்டேன், எடுக்க மாட்டேன், இந்த பொண்ணு வெள்ளி எனக்கு வேண்டாம், வானத்தையும் பூமியும் உடையவராகிய கர்த்தருக்கு நேராக என் கரங்களை உயர்த்துகிறேன்னு சொன்னான் பாருங்க. அப்ப என்ன சொல்றான்னா, அவர் தான் என்னுடைய ஆதாரம்ப்பா, நீ என்னுடைய ஆதாரம் கிடையாதுன்னு சொல்லி நம்பிக்கையே கர்த்தர் மேல வச்ச விதமாக கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். அந்த இடத்துல அருமையான கர்த்தருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. இன்னைக்கும் நம்ம கர்த்தரை முழுமையாய் சார்ந்து கொள்ளும்போது கர்த்தர் மகிமைப்படுகிறார், கர்த்தர் சந்தோஷப்படுகிறார். இருக்கிறீங்களா? எல்லா நன்மைகளையும் வாரி வழங்க அவர் பாருங்க போதுமானவராக இருக்கிறார், போதுமானதற்கும் அதிகமானவராக இருக்கிறார். அவை ஜெபம் பண்ணும்போது இதுதான் பாருங்க விசுவாசத்துல, ஆண்டவரே உம்மால இது செய்ய முடியும், உம்மால இந்த தேவையை சந்திக்க முடியும், உம்மால இந்த நன்மை எனக்கு கொடுக்க முடியும், நீர் நல்லவர், நீர் என்னை நேசிக்கிறீர், எனக்காக ஜீவனையே கொடுத்திருக்கிறீர், நான் விசுவாசிக்கிறேன், என் அவிசுவாசத்தில் எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரேன்னு சொல்லி அவ்விதமாக கர்த்தரை நாம் சார்ந்து கொள்ளும் போது அருமையான மகத்தான அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். பர்சனலா நான் அதை பார்த்துருக்கிறேன் பாருங்க. ஆகவே கர்த்தர் இன்றைக்கும் நம்முடைய ஊற்றாக இருக்கிறார். இப்போ சங்கீதம் 91:14
நாம் பார்க்கிறோம், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். உயர்வு தேவனிடத்திலிருந்து வருகிறது. எல்லாரும் சொல்லுவோம், எனக்கு உயர்வு என் தேவனிடத்திலிருந்து வருகிறது. உண்மையா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மறுபடியும் சொல்லுவோம், எனக்கு உயர்வு என் தேவனிடத்திலிருந்து வருகிறது. இன்னொரு முறை சொல்லுவோம், எனக்கு உயர்வு என் தேவனிடத்திலிருந்து வருகிறது. சங்கீதக்காரன் ஒரு இடத்துல சொல்லுறான், கர்த்தர் என் தலையை உயர்த்துகிறவராக இருக்கிறார். பாருங்க, அவரை விசுவாசிக்கிற அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் என்றைக்கும் பாருங்க உயர்த்துகிறவராக இருக்கிறார். உயர்வுக்கென்றே கர்த்தரிடத்தில் வந்திருக்கிறோம். பாருங்க, ஒரு நாளும் பின்னடைவு தேவனுடைய சித்தமே கிடையாது. சொல்லுவாங்க இல்லையா, கழுதை தெஞ்சி கட்டரும்பா போச்சுன்னு சொல்லி. அந்த இது நமக்கு கிடையாது. அருமையானவர்களே, அது உலகத்தில், அது உலகத்தானுடைய பழமொழி. ஆனால் நமக்கு என்னன்னா, நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். இயேசு கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே இருக்கிறார். பாருங்க, ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை நமக்கு கொடுக்கும்படியாக, பாருங்க, நம்முடைய வாழ்க்கையை பிரகாசமான வாழ்க்கையாக மாற்றும்படியாக, நம்முடைய வாழ்க்கையை பாருங்க ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக, உயர்ந்த வாழ்க்கையாக மாற்றும்படியாக, பாருங்க, இயேசு அதற்கு ஆதாரமாக நம்முடைய நம்பிக்கையாக நம்முடைய உள்ளத்துக்குள்ளே இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே உயர்வு அவரிடத்திலிருந்து வருகிறது. திருப்புங்க சங்கீதம் 75 6வது வசனம் பாருங்க. கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து உயர்வு வராது. ஜெயம்னா பாருங்க, ப்ரொமோஷன் அண்ட் லிஃப்டிங் அப் என்று அதை விளக்கம் கொடுக்குறாங்க. அதாவது உயர்வு பாருங்க, அது எங்கிருந்து வராதான்? கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து வராது. எப்படி சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. கிழக்கு மேற்கு அது நமக்கு தெரியுது. வனாந்திர திசைனா என்னது? இஸ்ரேல் மக்களுக்கு வனாந்திர திசை வந்து தெற்கு. கவனிங்க, அப்ப கிழக்கிலிருந்து வராது, மேற்கிலிருந்து வராது, தெற்கிலிருந்து வராது. அப்படின்னா வடக்கு என்னாச்சு? மொத்தம் 4 திசை இல்லையா? வடக்கு திசையவே சொல்லவே இல்லையே. கவனிங்க, ஆனா உண்மையான அர்த்தம் என்னன்னா, கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் இருந்து ஜெயம் வராது, ஜெயம் வடக்கிலிருந்து வரும். அதான் உண்மையான அர்த்தம். அதைத்தாங்க வலியுறுத்துகிறார்கள். பாருங்க, வடக்கு திசையை பற்றி மட்டும் சொல்லலை. வடக்கு திசையினுடைய விசேஷம் என்ன? இஸ்ரேலுக்கு வடக்க தான் எருசலேம் இருக்குது. பாருங்க, எருசலேம் வந்து அந்த நார்தர்ன் பார்ட் ஆஃப் இஸ்ரேலினுடைய வடக்கு பகுதியில் தான் இருக்குது. பாருங்க, அந்த எருசலேமுடைய விசேஷம் என்னன்னா, அங்கே சியோன் பர்வதம், சியோன் மலை. அந்த சியோன் மலையில தான் தேவாலயம் கட்டப்பட்டிருந்தது இல்லையா? தேவனுடைய ஆலயம் அங்கதான் கட்டப்பட்டிருந்தது. கவனிங்க, அப்ப அங்கதான் தேவ பிரசன்னம் இருந்தது. அது மோசே காலத்திலிருந்தே வந்த பாட்டன். அது முதல்ல பிரகாரம், அடுத்தது பரிசுத்த ஸ்தலம், அடுத்தது மகா பரிசுத்த ஸ்தலம். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள உடன்படிக்கை பெட்டி, உடன்படிக்கை பெட்டி மேல பாருங்க கிருபாசனம், கிருபாசனத்தினுடைய மூடியில ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருந்தது. அதுக்கு மேலாக அருமையானவர்களே, கர்த்தர் வந்து சிங்காசனம் விட்டு வீற்றிருந்தார் என்று சத்திய வேதம் சொல்கிறது. இப்போ சங்கீதம் 48:2 பாருங்க. சங்கீதம் 48:2 வட திசையில் உள்ள, கவனிச்சிங்களா? எல்லாரும் சொல்லுவோம் வட திசை. வட திசையில் உள்ள சியோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமா இருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம். கவனிச்சிங்களா? அந்த சியோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமாமா, அதாவது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குமா. ஃபேர் அண்ட் பியூட்டிஃபுல் இன் எலிவேஷன். பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்குமா. அது மேலதான் பாருங்க தேவாலயம் கட்டப்பட்டது பழைய ஏற்பாட்டு காலங்களில். அது சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமா இருக்கிறது. ஏன் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமா இருக்கிறது? அங்க இருந்துகிட்டு தான் தேவன் பூமியை ஏன் செய்தாரு? ஆளுகை செய்தார். தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்க. இஸ்ரவேல் மத்தியில் இருக்கிறாரு.
இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதிக்கிறாரு. ஆனா பூமியில் உள்ள எல்லா ஜனங்களையும் போஷித்து காப்பாற்றுகிறாரு இல்லையா? எல்லா ஜனங்களுக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் பாருங்க சகலத்தையும் கொடுக்கிற அவர் இஸ்ரவேல் மக்களை ஏன் நேசிச்சார்னா பாருங்க அவங்களோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு, அவங்களோட சில டீலிங்ஸ் வச்சிருக்கிறாரு. ஏன்னா அவங்க மூலமா ரட்சகர் அந்த உலகத்தில் கொண்டு வந்து அந்த ரட்சகர் மூலமா முழு உலகத்தையும் ரட்சிப்பது தான் அவருடைய திட்டம். அதனாலதான் இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் அவரு வாசம் பண்ணார். ஆனா கர்த்தர் எல்லாரையும் நேசிக்கிறார். ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுவோம். இஸ்ரவேல் மக்கள் மட்டும்தான் எனக்கு வேணும், மற்றவங்களாம் எனக்கு வேணாம். இஸ்ரவேல் மக்களை மட்டும்தான் நான் பரலோகத்துக்கு கொண்டு போய் மற்றவங்களாம் நரகத்துல தள்ளிடுவேன், அப்படி இல்லை. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய், சத்தமா சொல்லுங்க, உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவர்தான் நம்முடைய தேவன் பாருங்க. ஆனா ஒரு பெரிய நோக்கத்தோடு அங்க மகாபரிசுத்த ஸ்தலத்துல அவர் இருந்து கொண்டு சர்வ பூமியையும் அவர் அரசாண்டார் என்று நாம் வாசிக்கிறோம். அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகை செய்கிறது என்று சங்கீதங்கள்ல நிறைய இடங்கள்ல வருது பாருங்க. சங்கீதம் 97 பாருங்க. சங்கீதம் 97 1வது வசனம், கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழ கடவுது. இந்த 90ல இருந்து 100ஆம் சங்கீதத்துக்குள்ள பல இடங்கள்ல பாருங்க கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஆகவே பூமி அசையாமல் உறுதியாக நிற்கிறது, இப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கோம். அப்ப எங்க இருந்து ராஜரீகம் பண்ணுகிறார்னா எருசலேமில் இருந்து ராஜரீகம் பண்ணுகிறார் அந்த பழைய ஏற்பாட்டு காலங்கள்ல. ஆகவேதான் அந்த வடதிசை பர்வதம் சர்வபூமியின் மகிழ்ச்சியா இருக்கிறது. எல்லா பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாரும் பாருங்க அந்த தேவ பிரசன்னம் நிறைந்த அந்த ஆலயத்தை நோக்கி பார்த்தார்கள் என்று நாம பார்க்கிறோம். எல்லாருக்கும் அது மேல ஒரு எண்ணம். சங்கீதக்காரன் கூட சொல்லுகிறான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் அப்படிங்கிறான் இல்லையா? எதை பற்றி சொல்றான்னா அந்த சீயோன் பர்வதத்தை பற்றி தான் சொல்லுகிறான். ஆகவே கர்த்தருடைய பரிசுத்தவான்கள், பழைய பரிசுத்தவான்களுடைய கண்களெல்லாம் அந்த தேவாலயத்தின் மேலே இருந்தது. அது வடதிசையில இருந்தது. தானியேல் கூட பாருங்க அவனை சிங்க கெபியில போட்டுவிட வேண்டும் என்று பிரதானிகள்லாம் சேர்ந்து ராஜாவை கம்பல் பண்ணி ஒரு உத்தரவை பிறப்பித்து ராஜாவினுடைய மோதிரத்தில் ஒரு முத்திரையை வாங்கிட்டானுங்க. ஆகவே தானியேல் சிங்க கேவிக்குள்ள தூக்கி போடப்பட வேண்டும் அப்படின்னு ராஜா உத்தரவு போட்டாச்சு. இனி அதை யாரும் மாற்ற முடியாது, சீலும் வச்சிட்டாரு. வேதத்தில் நாம் விதமா வாசிக்கிறோம். திருப்புங்க தானியேலின் புஸ்தகம், தானியேல் 6:10. தானியேலோவென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக, எல்லாரும் சொல்லுவோம் எருசலேமுக்கு நேராக, எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, ஸ்தோத்திரம் செலுத்தினான். அழுதான், கூப்பாடு போட்டான். என்ன ஆண்டவரே இப்படி ஆயிப்போச்சே, சிங்க கபில தூக்கி போட போறானுங்களே, சாக போறேனே, அந்த மாதிரி எந்த அங்கலாய்ப்பும் அவனுக்கு கிடையாது. கவனிங்க. அதனாலதான் பாருங்க இந்த விசுவாசிக்கிறவர்கள் எந்த பிரச்சனையின் மத்தியிலும் நல்லா உறுதியா இருப்பாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேருங்க விசுவாசிக்கிறவர்கள்? தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க விசுவாசத்துல உறுதி உள்ளவர்களாய் இருக்க வேணும். ஏன்னா கர்த்தர் தான் சொல்லியிருக்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சூழ்நிலை எவ்வளவு மோசமா இருந்தாலும் அது உங்களை மேற்கொள்ளாது. அது மேற்கொள்ளாதபடிக்கு தேவன் பார்த்து கொள்வாரு. இருக்கிறீங்களா? அப்ப நாம விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். இவன் சிங்கத்தை பற்றியும் யோசிக்கல, எதை பற்றியும் யோசிக்கல. அவன் பாருங்க எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து வச்சு கர்த்தரை நோக்கி பாருங்க ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செய்தான் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தர் பாருங்க அவனுடைய விசுவாசத்தை கனம் பண்ணினார், தூக்கி உள்ள போட்டானுங்க. ராஜாவுக்கே பாருங்க இஷ்டம் இல்லை, ராஜாவுடைய இஷ்டத்துக்கு மாறாக
பாருங்க காரியங்கள் நடக்குது. இந்த பொல்லாத ஆட்கள் சூழ்ச்சி பண்ணி பொறாமையினால தானியேலை தூக்கி சிங்கக்கேபியில் என்ன செஞ்சாங்க, போட்டானுங்க. ராஜா பாருங்க, அவனுக்கு தூக்கமே வரல. காலையில இருந்துச்சு ஓடுறான், சிங்கக்கேபிக்கு ஓடுறான். தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதித்த உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உள்ள இருந்து சத்தம் வருது, ஆம் ராஜாவே அப்படின்றான் தானியேலு. என்ன நடந்தது பாருங்க, தானியேலை உள்ள போடுறதுக்கு முன்னாடியே தேவதூதன் உள்ள போயிட்டான். உள்ள போய் எல்லா சிங்கங்களுடைய வாயை என்ன செஞ்சிட்டான், கட்டி போட்டுட்டான். சிங்கங்கள் பாருங்க வாயவே திறக்கல. ஒரு சிங்கம் இருந்தாலே போச்சு. அங்க பல சிங்கங்கள் இருந்தது. பல சிங்கங்கள் சேர்ந்து தானியேலை ஒன்றும் செய்ய முடியல. அருமையானவர்களே, தானியேல் பாருங்க எந்த சேதமும் இல்லாம கர்த்தர் அவனை வெளியே கொண்டு வந்தாரு. இருக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவர்களுக்கு எந்த சேதமும் இல்லாம கர்த்தர் காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார். சர்ப்பங்களின் தேள்களை மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. எல்லாரும் சொல்ல, ஒன்றும் என்னை சேதப்படுத்த மாட்டாது. இன்னொரு முறை சொல்ல, ஒன்றும் என்னை சேதப்படுத்த மாட்டாது. இன்னொரு முறை சொல்ல, ஒன்றும் என்னை சேதப்படுத்த மாட்டாது. விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க, இதுதான் தானியேலுடைய விசுவாசம். ஆகவே தானியேல் போன்ற பக்தர்கள் எல்லாரும் எருசலேமை, அந்த சீயோன் பர்வதத்தை நோக்கி பார்த்தார்கள். அது மட்டுமல்ல, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது அது மகாராஜாவின் நகரம் இல்லையா? மகாராஜாவின் நகரம். ஏன்னா தேவன் ராஜாதி ராஜாவாக இங்க இருந்து கொண்டு சர்வ பூமியை ஆளுகை செய்தார். நல்லா கவனிங்க, இனி வரப்போகிற 1000 வருஷ அரசாட்சியில இயேசு தத்ரூபமாக எருசலேமிலே ராஜாவாக இருந்து முழு பூமியை அரசாளுவாராம். ஆகவேதான் அது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அது மகாராஜாவின் நகரம். இயேசுவும் அதை அப்ரூவ் பண்றாரு. ஆமா, அது மகாராஜாவின் நகரம் தான் அப்படின்னு சொல்றாரு. வாசிங்க, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் பாருங்க. பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதபடி. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எருசலேமின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவின் நகரம். சொல்றாரு பாருங்க, கரெக்டா சங்கீதக்காரன் சொன்னதை அப்படியே சொல்றாரு இல்லையா? அது மகாராஜாவின் நகரம். அப்ப வடதிசை சீயோன் பர்வதம், அங்கிருந்து தான் பாருங்க எல்லா நன்மைகளும் வருகிறது. தேவனிடத்திலிருந்து தான் எல்லா நன்மைகளும் வருது. அப்ப ஜெயம் வந்து கிழக்கிலிருந்து வர்றதில்ல, மேற்கிலிருந்து வர்றதில்ல, தெற்கிலிருந்து வர்றதில்ல. பாருங்க, வடதிசையிலே இருக்கிற சியோன் பர்வதத்திலே வாசம் பண்ணுகிற தேவனிடத்திலிருந்து வருகிறது. அதனாலதான் யாக்கோபு கரெக்டா சொல்றாரு, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலே உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. எல்லா நன்மைகளும் எங்க இருந்து வருது? ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது, தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அது மட்டும் இல்ல, பூமியினுடைய வடக்கு திசையில தான் பரலோகம் இருக்குதுன்னு சொல்லி பைபிள்ல போட்டிருக்குது. இது இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது பாருங்க. பூமிக்கு வடக்கு திசையில தான் பரலோகமே இருக்குது. இந்த திசை கருவிகள்லாம் பார்த்துருக்கிறீங்களா? அப்படியே ஒரு சிலுவை மாதிரி போட்டிருப்பாங்க. மேலே என் போட்டிருப்பாங்க, கீழே எஸ் போட்டிருப்பாங்க, இங்கிட்டு டபிள்யூ போட்டிருப்பாங்க, இங்கிட்டு வந்து இ போட்டிருப்பாங்க. என்னன்னா மேலே தான் நார்த்து. இந்த வட திசையை வச்சு தான் திசையவே பாருங்க நிர்மாணிக்கிறாங்க. சவுத் வந்து கீழே, மேற்க இந்த பக்கம், கிழக்க இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க பாருங்க. அந்த நார்த்து தான் டாப்ல இருக்கும். வடதிசை வந்து அது பரலோகத்தை குறிக்கிறதுன்னு சொல்றாங்க, பரலோக திசைன்னு சொல்றாங்க. அதை பற்றி இப்ப போவோம். ஏசாயா 14:13 வசனம் பாருங்க. நான் வானத்துக்கு ஏறுவேன். உங்களுக்கு தெரியும் இது யார் சொன்னான்னு? யாருங்க சொன்னா? எல்லாம் ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கிறீங்க. லூசிஃபர் சொல்றான் இல்லையா? பிசாசு சொல்றான்.
12 இருந்தே வாசிக்கலாம். அதிகாலையின் மகனாகிய விடிவெளியே, விடிவெளியேனா லூசிஃபரேன்னு அர்த்தம். தமிழில் விடிவெளியேன்னு போட்டிருக்காங்க, இங்கிலீஷில் லூசிஃபர் என்று வருகிறது. நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை இனப்படுத்தினவனே நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன். மொழிபெயர்ப்பு தப்பு. எப்படி இருக்கணும் தெரியுமா? நான் பரலோகத்துக்கு ஏறுவேன், அப்படி இருக்கணும். பாருங்க, ஐ வில் அசெண்ட் டு ஹெவன், அப்படிதான் இங்கிலீஷ்ல வருது. பரலோகத்துக்கு ஏறுவேன். அப்புறம் தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். இப்ப எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன். கவனிச்சிங்களா? அந்த வடபுறங்களில் உள்ள ஆராதனை அங்கதான் பாருங்க, அந்த பரலோகத்துல தான் தேவன் ஆராதிக்கப்படுகிறார் இல்லையா? ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். தேவன் உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறாராம். அவருக்கு முன்பாக சேராபீன்கள், அவர்களுக்கு 6 செட்டைகள் இருந்துச்சான். 2 செட்டைகளால முகத்தை மூடிக்கிட்டாங்களாம், 2 செட்டைகளால தங்களுடைய கால்களை மூடிக்கிட்டாங்களாம், 2 செட்டைகளால பறந்து சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் உடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். தேவதூதர்கள் பாருங்க, 1000 1000 1000 1000 ஆண்டுகளாக தேவ சமூகத்தில் பறந்து கொண்டே இருக்கிறார்கள் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பிசாசு எவ்வளவு பொல்லாதவன் பாருங்க. பிசாசை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். எவ்வளவு பொல்லாத பிசாசு. அவனுக்கு கர்த்தர் ஒரு நல்ல ஸ்தானத்தை கொடுத்திருந்தாரு. அதிகாலையின் மகனாகிய விடுவெள்ளியாக அவனை ஏற்படுத்தி வச்சிருந்தாரு. அவரை ஆராதிக்கிற கூட்டத்தின் தலைவனாக அவனை ஏற்படுத்தி வச்சிருந்தாரு. ஆனா இவனுக்கு பாருங்க, அங்க இருக்கிறதுக்கு அவ்வளவு இஷ்டம் கிடையாது. சில ஆட்களை பாருங்க, பிசாசு இப்படியே தள்ளிட்டே போயிடுவான் போல. கர்த்தர் வச்ச இடத்துல இருக்கிறது இல்லை. கூட்ட விட்டு அலையிற குருவி மாதிரி இப்படியே அலைஞ்சு தெரிஞ்சு கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போயிடுறாங்க. கவனியங்கள், கர்த்தர் எவ்வளவு உயர்வான ஸ்தானத்தில் அவனை வச்சிருந்தாரு. மனரமியமா இருந்து பாருங்க, காலாகாலமாக கர்த்தருக்கு ஆராதனை செஞ்சிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். யோசித்து பாருங்க. கர்த்தர் கொடுத்த அந்த உயர்ந்த ஸ்தானத்தை மதிக்காம, கர்த்தருக்கு பாருங்க மகிமையை செலுத்தாம, நான் பரலோகத்துக்கு ஏறுவேன்றான். பொல்லாத பிசாசு பாருங்க. ஆனா இயேசுவை பற்றி கொஞ்சம் யோசித்து பாருங்க. இயேசு எவ்வளவு நல்லவர். தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். பூமியில மாட்டுக்கொட்டையில பிறந்தார் என்று பார்க்கும்போது கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தோம். அவருடைய எண்ணங்கள், சிந்தை தாழ்மையுள்ள சிந்தையாய் இருக்கிறது. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். தாழ்மையை கர்த்தர்ட்ட படிச்சுக்கணும் பாருங்க. கவனிங்க, இந்த பிசாசு வானத்துக்கு ஏறுவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை பர்வதத்தின் கூட்டத்தில் வீற்றிருப்பேன், தேவனை தள்ளிட்டு அந்த சிங்காசனத்தில் நான் உட்காருவேன். இதுதான் வீழ்ச்சிக்கு காரணம் பாருங்க. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். திருப்புங்க, நீதிமொழிகள் 16:18. அழிவுக்கு முன்னானது அகந்தை. ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க, படிச்சுக்கணும். சத்தியத்திலிருந்து காரியங்களை படிச்சுக்கணும். கர்த்தரை நீ எங்கே வச்சிருக்கிறாரோ நான் அங்கே என்ன செய்ய போகிறேன், இருக்க போகிறேன். ஏன்னா நான் என்னையை உயர்த்த முடியாது. நான் என்னையை உயர்த்துறதுனால நான் உயர போகிறது கிடையாது. அல்லது மற்றவர்கள் என்னைய உயர்த்தவும் முடியாது. என்னை உயர்த்துகிறவர் என் தேவன் மட்டுமே. இருக்கிறீங்களா? தேவன் மட்டும்தான் நம்மளை உயர்த்த முடியும். அப்படிங்கும்போது தேவன் வச்ச இடத்துல நம்ம பாட்டில் மனரம்யமாக இருப்பது நமக்கு நல்லது பாருங்க. ஏன்னா உயர்வு அவரிடத்துலேருந்து வருகிறது. நான் பாருங்க, ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் நான் வாலிபனாக ஆலயத்துக்கு வந்து கொண்டிருந்த போது பாருங்க, கர்த்தர்ட்ட பல முறை சொல்லியிருக்கிறேன் நான். ஏன்னா நான் ரொம்ப ஒரு பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தரால ரட்சிக்கப்பட்டேன்.
அற்புதமான ஒரு விடுதலை என்னுடைய வாழ்க்கையில. இந்த ரட்சிப்பு அதனால மறக்கவே முடியாது. கர்த்தர் மட்டும் என்னைய ரட்சிக்கலைன்னா பயங்கரமான பாருங்க பாவங்களில் விழுந்து ஒன்றும் இல்லாமல் போயிருந்திருப்பேன். அதில் இருந்தாலும் பாருங்க கர்த்தர் என்னைய தப்பு வச்சு கொண்டு வந்தார். ஆகவே பல முறை ஆராதனையின் போது கர்த்தர்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன், ஆண்டவரே இந்த ஆலயத்தில் என்னை வந்து நட்டி வச்சிருக்கிறீரு, நான் இங்கே வந்து ரட்சிக்கப்பட்டு இந்த ஆலயத்தில் நான் வந்து நாட்டப்பட்டிருக்கிறேன். கர்த்தாவே நீர் வச்ச இடத்துல நான் இருந்து ஒருவேளை இந்த சர்ச்சில் ஒரு மூலையில் இருந்து என் வாழ்நாள் முடிகிற வரைக்கும் உம்மை மகிமைப்படுத்துவது உம்முடைய சித்தமானால் நான் வந்து சந்தோஷமா அப்படி வாழ்வேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பல முறை சொல்லியிருக்கிறேன். என்னன்னு தெரியல, கர்த்தருடைய தயவு என் மேல விழுந்து அருமையானவர்ல இல்ல மகனே இந்த சர்ச்சைக்கே நீ பாஸ்டர்னு சொல்லி கூட்டு கொண்டாந்து வச்சிருக்கிறாரு. நீ கவனிங்க, நான் சொல்லுறேன், உயர்வு கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. கர்த்தரை நோக்கி பார்க்காம உயரணும்னு நினைச்சா இம்பாசிபிள், இம்பாசிபிள். பாருங்க, பிசாசு அப்படிதான் ட்ரை பண்ணான். கர்த்தர் ஒரு உத விட்டாரு. பாருங்க, வானத்துக்கு ஏறதுக்கு பதிலாக பாதாளத்தில் விழுந்துட்டான். அகாதமான பாதாளத்தில் தள்ளுண்டு போனாயே என்று அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ 15:33 பாருங்க, நீதிமொழிகள் 15:33. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. பாருங்க, தாழ்மையை படிச்சுக்கணும். ஒரு நாளும் பெருமைக்கு இடம் கொடுக்கவே கூடாது. நான் செத்த முடிஞ்சிச்சு கதை. நான் அல்ல கிறிஸ்துவே. இருக்கிறீங்களா? எல்லாரும் சொல்லுவோம், நான் அல்ல கிறிஸ்துவே. இன்னொரு முறை சொல்ல, நான் அல்ல கிறிஸ்துவே. இன்னொரு முறை சொல்ல, நான் அல்ல கிறிஸ்துவே. கிறிஸ்துவே எனக்குள் ஜெயிக்கிறார். பவுல் எப்படி இருந்திருக்கிறார் பாருங்க. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு மனநிலையை வளர்த்துக் கொள்வோமானால் பாருங்க, மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. கர்த்தர் உங்களை எவ்வளவு வேணாலும் உயர்த்துவாரு. ஆச்சரியப்படுகிற உயர்வுகள் உங்களுக்கு காத்திருக்கிறது என்று கர்த்தருடைய ஆவியான்னு சொல்லுகிறார். ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுவோம். பாருங்க, யாக்கோபு 4:10, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். பாருங்க, கர்த்தருக்கு முன்பாக நாம் வந்து தாழ்த்தும் போது கர்த்தர் நம்மை உயர்த்துவார். பாருங்க, மனுஷன் உயர்த்துறது வேற. இன்னைக்கு கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் ப்ரொமோஷன்லாம் கொடுக்குறாங்க, நல்லதுதான். சில நல்ல வேலை பார்க்குற ஆட்களுக்கு ஸ்பெஷல் ப்ரொமோஷன்லாம் கொடுக்குறாங்க இல்லையா? ஆனால் கர்த்தரால் வருகிற உயர்வு ரொம்ப டாப்பாக இருக்கும், ரொம்ப சிறந்த உயர்வா இருக்கும். கர்த்தரால வராத உயர்வு அது உயர்வே கிடையாது. பாருங்க, நம்ம பாயிண்ட் என்னன்னா, சாத்தானே சொல்லுகிறான் பரலோகம் வடக்கு திசையில் இருக்குதுன்னு. வடபுறத்தில் உள்ள ஆராதனை பர்வதத்தின் கூட்டத்திலே வீற்றிருப்பேன் என்று சொல்லுகிறான். அங்கிருந்து தான், அந்த பரலோகத்திலிருந்து தான், அந்த பரலோகத்தின் தேவனிடத்திலிருந்து தான், அந்த வடக்கு திசையிலிருந்து தான் ஜெயம் வருகிறது. இப்போ வாசிங்க, நீதிமொழிகள் 21:31. குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். உயர்வோ கர்த்தரால் வரும். கர்த்தரால தான் உயர்வு வரும். கர்த்தரை நோக்கி பாருங்க. அந்த மனுஷன் நம்மளை விட மாட்டேங்கிறானே, இந்த மனுஷன் நம்மளை விட மாட்டேங்கிறானே, அந்த தடை இருக்குது, இந்த தடை இருக்குது. எந்த தடையும் கர்த்தருக்கு தடையே கிடையாது. பாருங்க, மனுஷர்கள் எல்லாம் பாருங்க, கர்த்தர் வந்து ஓரம் கட்டிட்டு உங்களை என்ன செய்வாரு? உயர்த்துவாரு. நீங்க கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஏன்னா ஜெயம் வந்து அது மேற்கிலும் கிழக்கிலும் தெற்கிலும் அங்கிருந்து வர்றதில்ல. ஜெயம் கர்த்தராலே வருகிறது. குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தராலே வரும். நமக்கு வர வேண்டிய உயர்வு கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. இப்போ பாருங்க, ஆதாமை பற்றி நம்ம பார்த்தோம். ஆதாம கர்த்தர் வந்து உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சிருந்தார் இல்லையா? மனுஷனை பற்றி தேவனுடைய ஒரு திட்டத்தை பாருங்க. மனுஷனை
மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாவத்தில் விழுந்து போனது நிமித்தமாக ரொம்ப பரிதாபமா இருக்கிறான். பெரிய பாஸ்டர் நல்லா அருமையா சொல்லுவாரு. குடிச்சிட்டு சாக்கடை ஓரமா கிடக்குறான், சாக்கடையில இருந்து ஏறி வர்ற பண்ணி இவன் மேலே ஏறிட்டு போகுது. ரொம்ப கேவலமான நிலைமையில மனுஷன் இன்னைக்கு விழுந்து கிடக்குறான். ஆனால் பாருங்க, கர்த்தர் மனுஷனை அப்படி படைக்கல. மனுஷனை வந்து அருமை மரியாதைக்குரியவனாக, சிருஷ்டிப்பின் மகுடமாக, உயர்ந்தவனாக, சிறந்தவனாக, மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டவனாக அவனை படைத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், வானங்கள் தேவனுடையவைகள், பூமியையோ தேவன் நினைச்சாரு மனுஷனுக்கு கொடுத்தாராம். ஆண்டு கொள்ளுப்பான்னு சொல்லி மனுஷனுக்கு கொடுத்தாராம். அப்பேற்பட்ட உயர்ந்த ஸ்தானத்துல ஆதாம வச்சிருந்தாரு. பிசாசுக்கு இடம் கொடுத்து விழுந்து போயிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரே பாருங்க, இயேசுங்கிற பேர்ல மனுஷனா வந்து மனுஷனுடைய வீழ்ச்சிக்கு முடிவு கட்டி விழுந்து கிடக்கிற மனுஷனை ரட்சிப்பின் மூலமாக உயர்த்துகிறார். இருக்கிறீங்களா? பைபிள்ல நம்ம வாசிக்கிறோம், அவரோடு கூட உயிர்ப்பிக்கப்பட்டு உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். ஆச்சரியமா இருக்குது. நான் யோசித்து பார்க்குறேன், தேவதூதர்லாம் நின்றுட்டு பறந்துகிட்டே இருக்கிறாங்க, ஒருத்தனை பார்த்தும் உட்காருப்பான்னு சொல்லலை அவரு. ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை மட்டும் பாருங்க அவரோடு கூட உட்கார வச்சிருக்கிறாராம். என்ன ஆச்சரியம்! கர்த்தர் நமக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கிறாரு. ஆண்டவர் காலையிலே சொல்லுவோம். அப்ப ரட்சிப்பு அருமையானவர்களை மனுஷனுக்கு கொடுக்கப்படுகிற பெரிய உயர்வு இல்லையா? சங்கீதம் 28:9 சொல்றான் பாருங்க, தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து, எல்லாரும் சொல்லுவோம் ரட்சித்து, ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும், அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும். இருக்கிறீங்களா? பாருங்க, ரட்சித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை போஷித்து அவர்களை உயர்த்தி அருளும். ரட்சிப்பு வந்து ஒரு பெரிய பார்சல், ஒரு பெரிய பேக்கேஜோட தான் வருது. அதுக்குள்ள ஆசீர்வாதம் இருக்குது, பராமரிப்பு இருக்குது, அதுக்குள்ள உயர்வு இருக்குது. உயர்வுக்கென்றே கர்த்தரிடத்திலிருந்தே வந்திருக்கிறோம். பாருங்க, மனசுல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இன்னைக்கு இருக்கிறது போல எதிர்காலம் இருக்காது. இன்னைக்கு இருக்கிறத காட்டிலும் எதிர்காலம் ரொம்ப பிரமாதமா இருக்கும். இருக்கிறீங்களா? பாருங்க, கர்த்தர் நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். ரட்சிக்கப்பட்டவங்க ஒன்றுமில்லாதவர்களாய் கேலி பொருளாய் வாழ்வது தேவனுடைய சித்தமே கிடையாது. அவர்கள் உயர்த்தப்பட்டவர்களாய், கனத்துக்கும் மரியாதைக்கும் உரியவர்களாய், பொறாமைப்படத்தக்கவர்களாய், பயப்படத்தக்கவர்களாய் வாழ்ந்திருப்பது தேவனுடைய திட்டமா இருக்கிறது. அப்படிதான் இருக்கணும் ஆண்டவருடைய பிள்ளைகள். அருமையானவர்களே, அதனாலதான் பாருங்க, அந்த உபாகமம் 28 ஆசீர்வாதத்தை பற்றி கர்த்தர் சொல்லும் போது அருமையா சொல்றாரு, நீ வாளாகாமல் தலையாவாய், நீ கீழாகாமல் மேலாவாய். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய கூட்டம் பாருங்க, அது வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட கூட்டமாக, மகிமை நிறைந்த கூட்டமாக, எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுகிற கூட்டமாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய மாறாத சித்தம். இதெல்லாம் மனசுல கொண்டு வரும்போது, என் தேவன் பாவிகளுக்கு என்னை ஒரு காட்சி பொருளாக வைக்க விரும்புகிறான்னு சொல்லி இந்த எண்ணமெல்லாம் நமக்குள்ள வரும்போது ஒரு வைராக்கியம் கிளம்ப ஆரம்பிச்சிருது. பாருங்க, கர்த்தரை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோம். அவர் உயர்த்துகிறார், நம்முடைய தேவையெல்லாம் அற்புதமாய் சந்திக்கிறார். அருமையானவர்களை நம்முடைய வாழ்க்கையை மகிமையுள்ள வாழ்க்கையாக மாற்றுகிறார். அதனாலதான் கர்த்தருடைய வைராக்கியம் பாருங்க பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உன்னை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வேன்னு சொல்றாரு. இப்ப நம்ம வேலை என்ன? அதை விசுவாசிக்கணும். ஆண்டவரே சொன்னீங்களே செய்யுங்க, நான் என்னை அர்ப்பணிக்கிறேன், நான் உண்மை விசுவாசிக்கிறேன் சொல்லி கர்த்தரை சார்ந்து கொள்ளும் போது கர்த்தர் அவ்விதமாக நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிறார். ஆபிரகாமை பற்றி பார்த்தோம் இல்லையா? பாருங்க, அவன் ஒரு ஏழை, அவனை ஆசீர்வதித்து பாருங்க உலகத்திலே பெரிய பணக்காரனா அன்றைய நாட்களில் அவனை மாற்றினார். அது மட்டுமல்ல, ஈசாக்கை பற்றி பார்த்தோம். ஈசாக்கு பெலிஸ்தே ராஜா அபிமெலேக்கு, அவன் பொறாமப்படத்தக்க அளவுக்கு இவன் உயர்கிறான். ஒரு ராஜா ஒரு ஆளை பார்த்து பொறாமப்பட்டான்னா பாருங்க, அந்த ஆள் எவ்வளவு அதிகமா ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான் யோசித்து பாருங்க. ராஜாக்கள் லேசா மற்றவங்களை பார்த்து பொறாமப்பட மாட்டாங்க, ஏன்னா அவங்கள்ட்ட நிறைய இருக்குது.
ஆனா ஈசாக்கை பத்தி ராஜாவே பொறாமைப்படுற அளவுக்கு கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார், உயர்த்தினார். அப்புறம் யாக்கோபை பற்றி நம்ம பார்த்தோம், கொஞ்சம் பார்த்தோம். இன்னைக்கு ஒரு சில குறிப்புகளை சொல்ல விரும்புகிறேன். பாருங்க, பெயர் சபால இருந்து பிரதான ஆராமுக்கு ஓடுறான். அண்ணன் கொண்டு விடுவான்னு சொல்லி பயந்து, இல்லையா? நான் நினைக்கிறேன் பின்வாசல் வழியா ஓடிப்பான். அவங்க அம்மா அவனை பின்வாசல் வழியா அனுப்பிச்சிருப்பா, அனுப்பி விட்டுருப்பாங்க. போயிருப்பா, இருந்தன்னா அவங்க அண்ணன் இவனைய கொண்டுடுவான், பட்டயத்தை தூக்கிட்டு அலையிறான் அப்படின்ன உடனே பாருங்க, அண்ணனுக்கு பயந்து உயிரை காப்பாற்றணும்னு சொல்லி ஓடுறான். பெயர் சபாவை விட்டு பதானாராமுக்கு ரொம்ப தூரம், கிட்டத்தட்ட 500 மைல்னு சொல்றாங்க. அவ்வளோ தூரம் போக வேண்டியது இருக்குது. போகிற வழியில சூரியன் அஸ்தமனம் ஆயிடுச்சு. கல்லை தலைக்கு வச்சு படுத்துக்கிட்டான். தூங்கிட்டு இருக்கிறான். ஆச்சரியமா இருக்குது. மகிமையின் தேவன் அவனை தேடி வர்றாரு. நாமெல்லாம் தேவனா இருந்தோம்னா அப்படி தேடி போவோமா? யோசித்து பாருங்க. ஒன்றும் இல்லாத பயல, ஏமாத்து கள்ளனை தேடி போவோமா? தேவன் எவ்வளவு அன்புள்ளவர் பாருங்க. கர்த்தர் உயர்ந்தவராக இருந்தோம், சாதாரண மனுஷனை என்ன செய்யறாரு? நோக்கி பார்க்கிறாரு. ஆண்டவர் கல்லே சொல்லுவோம், உங்களையும் என்னையும் நோக்கி பார்த்ததுனால தான் நம்ம இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு மிகுந்த நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. பாருங்க, இவனை தேடி வர்றாரு. இவனுக்கு வந்து ஒரு சொப்பனத்தை கொடுக்குறாரு. அந்த சொப்பனத்தில் ஒரு ஏணியை காமிக்கிறாரு. அந்த ஏணியில தேவதூதர்கள் ஏறுகிறது இறங்குறதுமா இருக்கிறாங்க. பாருங்க, அந்த ஏணிக்கு மேல தேவன் நின்றார் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். புதிய ஏற்பாடு சொல்கிறது அந்த ஏணி வேற யாரும் கிடையாது, இயேசு கிறிஸ்து தான். அதான் அந்த நாட்களில் டிஎல் ஹாஸ்பண்ட் ஒரு பிரசங்கியாருடைய டேப் கேட்டுட்டு இருந்தேன் ஊழியத்தின் ஆரம்பத்தில். எனக்கு இந்த பெரிய பெரிய பிரசங்கியாருடைய டேப்பெல்லாம் கேட்கணும் ரொம்ப ஆர்வம். அவர் கேட்டுட்டு இருக்கும்போது அவர் சொல்றாரு, அவர் சொன்னது இன்னைக்கு எனக்கு ஞாபகம் இருக்குது. ஜீசஸ் இஸ் a gift with a lift அப்படின்னாரு. இயேசு தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு ஈவு. அந்த ஈவுக்குள்ளே நம்மை உயர்த்துகிற ஒரு வல்லமை இருக்கிறது. ஜீசஸ் இஸ் a gift with a liftனாரு. எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் உயர்த்தப்படுவார்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் ரட்சிக்கப்படுகிறது மட்டுமல்ல, அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது மட்டுமல்ல, அவர்கள் போஷிக்கப்படுகிறது மட்டுமல்ல, அவர்கள் உயர்த்தப்படுவார்கள். இருக்கிறீங்களா? உயர்வை நமக்கு அருளுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆகவே அந்த ஏணியை காமிக்கிறார். ஏணிக்கு மேல நின்று தேவன் யாக்கோபோட பேசினார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 28 10 பாருங்க. ஆதியாகமம் 28:10. யாக்கோபு பெயர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்துல வந்து சூரியன் அஸ்தமித்தபடினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். ஏதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதில் தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். ஆச்சரியத்திலையும் ஆச்சரியமா இருக்குது. கிறிஸ்தவ வட்டாரத்தில் என்ன சொல்றாங்க? தப்பு பண்ணியாக்கும் கடவுள் உன்னைய தண்டிக்காம விட மாட்டாரு, பிச்சிருவாரு அப்படின்னு தான் சொல்றாங்க. ஒருத்தன் தப்பு பண்ணிட்டு வந்து படுத்து கிடக்குறான். இவனை தேடி வந்து, இங்க பாரு, முதல்ல மனம் திரும்ப, நீ இல்லைன்னா உன்னை நரகத்தில் தூக்கி எரிஞ்சிருவேன் அப்படிலாம் சொல்லியிருக்கணும். கவனிங்க. ஆனா என்ன சொல்றாரு பாருங்க, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிற கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு உன் சந்ததிக்கும் தருவேன். எதன் அடிப்படையில் அப்படி பேசுறாருன்னா, ஆபிரகாமோட அவர் பண்ணின உடன்படிக்கையின் அடிப்படையில் அப்படி பேசுறாரு. கவனிங்க, ஒரு உடன்படிக்கை பண்ணிருக்காரு, ஒரு கவனன்ட் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஆட்டுக்குட்டியை வெட்டி ரத்தத்தை சிந்தி அந்த ரத்தத்தின் அடிப்படையில் நான் உன்னையும் உன் சந்ததியும் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அதனால அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்த புண்ணியத்தினால இவனுடைய பாவங்கள் எல்லாம் அவர் பார்க்கறதே இல்லை. இவன் மனம் திரும்பினா அப்புறமா. ஆனா பாருங்க, கர்த்தர் டு பிகின் வித், பாருங்க, அவர் வந்து தண்டிக்கிறவர் அல்ல, அவர் மன்னிக்கிறவர். இருக்கிறீங்களா? கர்த்தர் மன்னிக்கிறதுல தயை பெருத்திருக்கிறார். அவர் கிருபை செய்ய விரும்புகிற தேவன் என்று அவரை குறித்து நாம வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே பாருங்க, இவனை தேடி வந்து அவனுக்கு வாக்கு பண்ணுகிறாரு, நான் அந்த பூமியை
உனக்கு உன் சந்ததியும் கொடுப்பேன். இன்னைக்கும் பாருங்க அருமையானவர்களே, அந்த ஆபிரகாமின் உடன்படிக்கையிலிருந்து பாருங்க வெளியே வந்து இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மோடு கூட புதிய உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். அந்த பழைய உடன்படிக்கை பார்க்கலும் புதிய உடன்படிக்கை வலுவான உடன்படிக்கை, சிறந்த உடன்படிக்கை, விசேஷித்த உடன்படிக்கை. பாருங்க அந்த உடன்படிக்கையிலேயே பாருங்க கர்த்தர் பாவங்களை தாராளமா மன்னிச்சிருப்பார்னா இந்த உடன்படிக்கையில எவ்வளவு தாராளமா மன்னிக்கிறவர் யோசித்து பாருங்க. அதனால நீங்க போய் பாவம் செய்யுங்கன்னு நான் சொல்லல. இது லைசன்ஸ் கிடையாது. ஆனா தேவனுடைய அன்பையும் அவருடைய கிருபையும் உணர்ந்து கொண்டவர்கள் பாருங்க விருப்பத்தையும் ஆசையும் கர்த்தர் மேல நினைச்சாங்க, பதிச்சிடுறாங்க. கிருபைக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை செய்யறாங்க, வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களுக்குள்ள பாருங்க அந்த கிருபையின் வல்லமை வேலை செய்து அருமையானவர்கள் எல்லா பாவத்தையும் பாவத்தின் அகோரத்தையும் மேற்கொள்ளக்கூடிய திராணியை மக்களுக்கு கொடுக்கிறது. சொல்றாரு, நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு உன் சந்ததிக்கும் தருவேன். 14வது வசனம், உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை. அல்லேலூயா. என்ன அருமையான தேவன் பாருங்க. அதாவது சொல்றாரு, உன்னை உயர்த்தாம விட மாட்டேன். இதான் சிம்பிள். உன்னை உயர்த்தாம விட மாட்டேன். அருமையானவர்களே, இன்னைக்கு உங்களை பார்த்தும் கர்த்தர் தான் சொல்றாரு, உங்களையும் உங்க சந்ததியும் உயர்த்தாம விட மாட்டேன் நான். இப்போ நம்ம பாட்டு என்னன்னா, ஆண்டவரே என்னால் அதை விசுவாசிக்க முடியாவிட்டாலும் விசுவாசிக்க எனக்கு பலன் தாரும். விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யும். பாருங்க, இயேசுவின் ரத்த புண்ணியத்தின் மூலமாக, இயேசுவின் மூலமாய் பண்ணப்பட்ட உடன்படிக்கையின் அடிப்படையில கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் வாக்கு பண்ணுகிறாரு, உன்னையும் சந்ததியும் ஆசீர்வதித்து உயர்த்தாம விட மாட்டேன் நானு. பிசாசு 1000 தடைகளை கொண்டு வரலாம், ஆனா உயர்த்தாம விட மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உயர்த்தினாரா இல்லையா? அங்க போய் ஒரு ஏமாத்துக்காரன் போய் மாட்டிக்கிட்டான். மாமனாரு பொல்லாத ஆள் பாருங்க அந்த ஆளு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இவன் ஊரை ஏமாத்துறவனா இருந்தா அவன் உலகத்தை ஏமாத்துறவன். ஏமாத்துறதுல பெரிய பேர் வழி, அவன் தந்திரக்காரன். அவன்கிட்ட போய் மாட்டிக்கிட்டான். அவன் பாருங்க இல்லாத வேலை பழுவையும் இவன் மேல சுமத்தி இவன்ட்டு இருந்து எல்லா அவனுடைய ஒர்க்கெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு தன்னுடைய பிள்ளைகளையும் இவன் தலையில கட்டி கடைசியில் ஒன்றும் இல்லாதவனா இவனை திருப்பி அனுப்பலான்னு சொல்லி பார்த்தான். ஆனா கர்த்தர் குறுக்க வந்துட்டாரு. கர்த்தர் குறுக்க வந்து சொல்றாரு, லாபான் உனக்கு செய்தது யாவற்றையும் கண்டேன்கிறாரு. இந்த லாபான விடமாட்டேன் நான், உன்னைய சீரழிக்கிறதுக்கு இந்த லாபானுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி கடைசியில் அற்புதத்தின் மேல அற்புதம் செஞ்சு லாபான்ட்டு இருக்கிற ஆடுகளெல்லாம் பிடுங்கி சாவட்ட ஆடுகளெல்லாம் அவன்கிட்ட கொடுத்துட்டு கொழுமையான ஆடுகளெல்லாம் லாபான்ட்டு இருந்து பிடுங்கி கர்த்தர் யாக்கோபுக்கு கொடுத்தாராம். யாக்கோபுக்கு கொடுத்து அவனை பாருங்க திரும்ப கொண்டு வருகிறாரு. லாபானிடத்திலிருந்து அவனை விடுவித்து திரும்ப கொண்டு வருகிறாரு. வர்ற வழியில தான் சொல்றான், தேவரீர் எனக்கு காண்பித்த தயவுக்கும் சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல, வெறும் கோலும் கையுமா இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுதோ இவ்விரண்டு பரிவாரங்களே உடையவனானேன் அப்படிங்கிறான். பாருங்க, ஒண்ணு இல்லாம போன ஆண்டவரே, 2 பரிவாரங்களுக்கு பெரிய முதலாளியாயினைய மாற்றி இருக்கிறீர். உயர்த்தினாரா? உயர்த்தலையாங்க? சொன்னார் இல்லையா, இது 20 வருஷத்துக்கு முன்னாடி உயர்த்தாம விட மாட்டேன். கர்த்தர் உயர்த்திட்டாரு பாருங்க. இப்போ இன்னொரு சம்பவம் அவனுடைய வாழ்க்கையில் நடக்கிறது. அது என்னன்னா, இவனுடைய மகன் யோசேப்பு எகிப்துக்கு பிரதம மந்திரியா இருக்கிறான். அவன் செத்தே போயிட்டான்னு சொல்லி இவன் யோசிச்சுட்டு இருக்கிறான். யோசேப்பினுடைய அன்னைமாரெல்லாம் சொன்ன பொய்யை நம்பி 20 வருஷமா பாருங்க ஒரு துக்கத்தில் வாழ்ந்துட்டான். ஏமாந்த ஒரு வாழ்க்கையா போச்சு. யோசேப்பு செத்து போயிட்டான் இவன் நினைக்கிறான். அவன் அங்கே உயிரோடு இருக்கிறது மட்டுமல்ல, நல்லா
கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து உயர்த்திக்கிட்டு இருக்கிறாரு. கடைசியில் அவன் உயிரோடு இருக்கிறான்னு கேள்விப்பட்டது மட்டும், உயிரோடு இருக்கிறான்னு கேள்விப்பட்டதே பெரிய விஷயம் இல்லையா? செல்ல மகன் உயிரோடு தான் இருக்கிறான், அங்கே அங்கே ஒரு ஊரில் இருக்கிறான்னு கேள்விப்பட்டாலே அது பெரிய விஷயம். பரவாயில்ல, பையன் பழச்சிட்டு தான் இருந்திருக்கிறான் அப்படின்னு யோசிக்க தோணும். ஆனால் யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லை, யோசேப்பு எகிப்து தேசத்துடைய பிரதம மந்திரியா இருக்கிறான்னா அது உங்க அப்பாவுக்கு எவ்வளவு உயர்வு யோசித்து பாருங்க. நம்ம லேசா வாசிட்டு போயிடுறோம். ஏன் மகனா எகிப்து தேசத்துக்கு பிரதம மந்திரியா, எவ்வளவு இவர் இன்ப அதிர்ச்சியா இருந்திருக்குன்னு யோசித்து பாருங்க. இது யாக்கோபுக்கு தேவன் கொடுத்த உயர்வா இல்லையாங்க? உயர்வுன்னா ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் அருமையான ஆச்சரியமான இன்ப அதிர்ச்சிகளை உங்களுக்கு வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அன்னைக்கு பேதுரு வலை நிறைய மீனை பார்த்த உடனே பிரமிப்படைந்தான்னு போட்டிருக்குது. அந்த மாதிரி பிரமிப்புகளை பாருங்க கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறாரு. எதிர்காலத்தில் பாருங்க பெரிய பெரிய அதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுக்கு தான் பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்கிறீங்க. சும்மா இது எல்லாரும் போல உலகத்தில் அவங்க சாதாரணமாக வர்றாங்க, நம்ம அந்த ஒரு ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோம் அப்படி இல்லை. பாருங்க, இது எலிவேட்டட் லைஃப், இது தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை, உயர்ந்த வாழ்க்கை, சிறந்த வாழ்க்கை. இதில் கர்த்தர் மகத்தான அற்புதங்களை நினைச்சிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார், நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். எல்லாரும் சொல்லுவா, என் தேவன் என்னை அதிசயங்களை காண பண்ணுவார். இன்னொரு மனுஷன், என் தேவன் என்னை அதிசயங்களை காண பண்ணுவார். இன்னொரு மனுஷன், என் தேவன் என்னை அதிசயங்களை காண பண்ணுவார். இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை யோசித்து பாருங்க. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு பெருகும்படி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்க, இதெல்லாம் அப்படியே மனசுல கொண்டு வரணும். கொண்டு வந்து பாருங்க, கர்த்தருக்கு இந்த வாக்குத்தத்தங்களெல்லாம் ஞாபகப்படுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும்போது ஆச்சரியமான காரியங்கள் நடக்கும். யாக்கோபுக்கு என்ன பெரிய உயர்வு யோசித்து பாருங்க. இப்போ வண்டிகளெல்லாம் அனுப்புறான் யோசேப்பு, யாக்கோபா அங்கே கூட்டிகிட்டு வரும்படி. யாக்கோபா அங்கே போகிறான், போய் யோசேப்பை பார்த்து பாருங்க சந்திச்சு ரொம்ப 2 பேரும் கண்டுபிடிச்சு அழுகிறாங்க. இப்போ போவோம், ஆதியாகமம் 47 7வது வசனம் பாருங்க. பின்பு யோசேப்பு தன் தகப்பனாகிய யாக்கோபை அழைத்து கொண்டு வந்து அவனை பார்வோனுக்கு முன்பாக நிறுத்தினான். உங்களுக்கு நல்லா வழங்கும்னு நினைக்கிறேன். பார்வோன் தான் எகிப்து தேசத்தினுடைய ராஜா. யோசேப்பு பார்வோனுக்கு அடுத்து செகண்ட் இன் கமாண்ட். பாருங்க, இப்போ யோசேப்பு யாக்கோப பார்வோனுக்கு முன்னாக கூட்டிட்டு வர்றான். எங்க அப்பா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான், கூட்டிட்டு வர்றான். எப்படி அந்த சூழ்நிலை எப்படி இருந்திருக்கும் பாருங்க. கூட்டிட்டு வந்து பார்வோனுக்கு முன்பாக நிறுத்தின போது நம்ம அங்க வாசிக்கிறோம், அந்த கடைசி பகுதியை பாருங்க. யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்தான். எனக்கு நம்பவே முடியல. ஏன்னா இது எப்படி இருக்கணும்னா, பார்வோன் யாக்கோபை ஆசீர்வதித்தான், அப்படிதான் இருக்கணும். ஏன்னா அவன் உலகத்திலே பெரிய ஆளு. அந்த நாட்கள்ல எகிப்து தான் உலகத்தையே ஆண்டு கொண்டிருந்தது. இந்த பார்வோன் எகிப்து தேசத்தினுடைய ராஜா. அப்ப உலகத்திலே பெரிய ஆள் அவன். அவன் தான் ஆக்சுவலா யாக்கோபை ஆசீர்வதிச்சிருக்கணும் இல்லையா? ஆனா என்ன அருமையா போட்டிருக்கு பாருங்க, யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்தான். எபிரேயர் 7:7 பாருங்க. எபிரேயர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. சிறியவன், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான், அதற்கு சந்தேகமே இல்லை. அப்ப ஆசீர்வதிக்கிற ஆளு அவர் தான் பெரியவர், ஆசீர்வதிக்கப்படுகிற ஆளு அவர் தான் சின்ன ஆளு. இங்க யாக்கோபு பார்வோன் ஆசீர்வதிச்சான்னா, பார்வோன் பெரியவனா யாக்கோபு பெரியவனாங்க? வசனத்தின்படி சொல்லுங்க. யாக்கோபு தான் பெரியவன். தேவனுடைய பார்வையில அருமையானவர்களே, பார்வோன் சின்ன ஆளு, தேவனுடைய பார்வையில யாக்கோபு பெரிய ஆளு. கவனிச்சிங்களா? எப்பேற்பட்ட உயர்வு பாருங்க. உயர்த்தாம விட மாட்டேன்னு சொன்னார் இல்லையா? பார்வோனை பார்க்கலாம் உயர்ந்த ஸ்தானத்தில் கர்த்தர் அவனை
உயர்த்தினார். இப்போ கடைசி வசனம் ஏசாயா 58, இது நமக்கு சொல்லப்படுகிற வசனம். 14வது வசனம் பாருங்க. அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தினால் உன்னை போஷிப்பேன். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு நமக்கு சொல்றாரு, யாக்கோபு மாதிரியே உன்னையும் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட உயர்வுகளை கர்த்தர் வச்சுக்கிட்டு தான் நம்மை ரட்சிப்புக்கு அழைச்சிருக்கிறாரு. இப்போ கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டியது, கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டியது, கர்த்தரை விசுவாசிக்க வேண்டியது, கர்த்தருக்கு உண்மையாக இருக்க வேண்டியது நம்ம வேலை. பாருங்க, உயர்த்துகிறது அவருடைய வேலை. இருக்கிறீங்களா? எல்லாரும் தயவுசெய்து எழுந்து நிற்போம். தேங்க்யூ லார்ட். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் நம்ம துதிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய அன்புக்காக நன்றி, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி, உம்முடைய தயவுக்காக, உம்முடைய காருண்யத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்று எழுதியிருக்கிறபடி உம்முடைய காருண்யம் எங்களை உயர்த்துகிறதா இருக்கிறபடியால் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உயர்வு கண்டே நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். அதிசயங்களை காண பண்ணுவீர். கர்த்தாவே, நல்ல எதிர்காலத்துக்கு நேராக எங்களை நடத்துவீர். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நன்மையும் கிருபையும் எங்களுடைய வாழ்க்கையை தொடர செய்வீர். அதற்காக உமக்கு நன்றி. கர்த்தாவே, உம்முடைய வாக்குத்தத்தங்கள், ஆசீர்வாதத்தின் வாக்குத்தத்தங்கள் தேவனுடைய பிள்ளைகளாகிய எங்களுடைய வாழ்க்கையிலே பலிப்பதாக விதமாக செய்கிறபடியால் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.